வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அறிகுறிகளை முன்னாடியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த நோய் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோயாக இருக்குது. ஸோ குறிப்பிட்ட காலத்தில் இது நமக்கு வேகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நம்மளுடைய உடலில் புற்றுநோய் பரவலை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா இதற்காக நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டியது அப்படின்றது அவசியம் இல்லை. புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளை அறிவதன் மூலமாக அதை நமக்கு பரவாமல் தடுக்க முடியும். அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடை குறைதல் இது ஏற்படுது அப்படின்னா நமக்கு இது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நம்ம எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுது இந்த நிகழ்வானது நமக்கு நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு ரொம்ப ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, டயட்டில் இருக்கீங்க, அதுக்காக வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுவதால் மருத்துவ நிபுணரை நம்ம அணுகி அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அது நமக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டுகொள்ளாமல் நம்ம விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் நமக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் நமக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க நமக்கு ஆலோசனை வழங்குவாங்க, அவங்க நமக்கு சிகிச்சையும் வழங்குவாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக நமக்கு வேறு பிரச்சனைகளால் உடல் வெப்பம் காரணமாக உடலில் நமக்கு கட்டி வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் எதுக்காக இருந்தாலும் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவரினுடைய ஆலோசனை மிகவும் நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கு. மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படுகிறது. ஆனால் உங்களுக்கு 3 to 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அதனால நீங்க இருமும் போது உங்களுக்கு ரத்தம் வெளியேறுவது, ஸோ சுவாசிக்கிறதுல சிரமம், மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் கண்டீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ புதுசாக மரு உருவாகிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மருவினுடைய அளவு அதிகரிக்கிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே நமக்கு தோல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக பார்க்கப்படுது. நிறைய என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா இது பிற தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது, அதாவது தோல் சார்ந்த ஒரு டிசீஸாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிக்குவாங்க. ஆனால் இது தோல் சார்ந்த புற்றுநோயாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ நிபுணரை அணுகி அதுக்கான ஆலோசனை பெற்றுக்கொள்வதும், அது உங்களுக்கு கேன்சராக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வதும் நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகுல வலி போன்றவை எல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. நீங்க சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படுது, அதன் மூலமாக ரத்தம் கலந்து வெளியேறுது, நுரைத்து வெளியேறக்கூடிய சிறுநீர் குறிப்பாக கீழ் முதுகுல வலி ஏற்படுவது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். சிறுநீரகத்தில் தொற்று
தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். அதனால் மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதுக்காக அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னா அதிகமான வலியை நமக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக குறிப்பிடுறாங்க. அதனால உடல் வலி நமக்கு இருக்கு, நம்ம வேலை செஞ்சதால தான் உடல் வலி இருக்கு. இன்னும் சில பேர் வந்து நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறதாலே நமக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி தவறான அறிகுறிகளை வந்து நீங்கள் நினைக்காதீங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு உடல் வாரக்கணக்கில் வலி இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய் கட்டிகள் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உடனே மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா அது வந்து அல்சருக்கான அறிகுறியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காமல் இருக்குது, அதனால் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் தொடர்ந்து நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம், வயிறு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவதில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் ஆகும். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இயல்பாகவே உணவுகளை வந்து மென்று வந்து சாப்பிடணும். அதில் வந்து உணவு வந்து சிக்கிக்கொள்வது போன்ற இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து நமக்கு ஒரு கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா, இரவில் வியர்க்கிறது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க. அது மற்ற உங்களுக்கு உடலில் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதால வேர்க்குதா, இல்லை இயல்பாகவே உங்களுக்கு உடம்பு வந்து வேர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கானதை செக் பண்ணுவாங்க. இல்லைனா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, பீதி அடையக்கூடாது. நமக்கு இந்த கேன்சர் செல்கள் பரவி நம்ம உடனே வந்து இறந்துருவோமோ அப்படின்னால நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருந்தே தான் ஆகணும், கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இது சாதாரணமான ஒரு பிரச்சனைக்கான அறிகுறியாக தான் இருக்கும் அப்படின்னு உதாசீனப்படுத்தாமல் மருத்துவ நிபுணரை சந்தித்து ஒரு சிகிச்சை மேற்கொள்வதோ ஆலோசனை பெற்றுக்கொள்வதோ நல்லது. உதாசீனப்படுத்தக்கூடாது. அதற்கான சரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளும் போது தான் நம்ம அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ண முடியும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல் பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவது, மார்பக பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவது, விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய்னு பல வகைகள் இருக்குது. இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்கான அறிகுறிகளும் இருக்கும். ஆனால் இந்த அறிகுறிகள் பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். ஸோ இவையெல்லாம் இருக்கும்போது மருத்துவ நிபுணரை அணுகி அவர்கள் அதுக்கான ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. புற்றுநோய் மேலும் பரவாமல் நீங்கள் நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.